ரிவர்சிங் பிசிஓஎஸ் அலாங் வித் வெயிட் லாஸ் ஜர்னி டே 64 அண்ட் 65 ரெண்டும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னென்னு சாப்பிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வரும். நம்ம வந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு ரீசெட் ஜர்னியில் இருக்கும் போது என்னென்னா ரொம்ப முக்கியமானது வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், மிடில் விட்டுறதும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணது வந்து ரொம்பவே டஃப்பு. ஸோ இதுதான் இந்த ஜேர்னியில் எனக்கு லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாகவே நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது. நான் வந்துட்டு ஒரு 1 டே நான் ப்ராப்பராக பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னால் திருப்பி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்னால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் தான் வந்துட்டு என்னென்னா, ஒரு 7 டேஸாக நான் பிரேக் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து அப்டேட் மாதிரி நான் இதில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்ன 7 டேஸாக நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு விஷயத்தை நம்ம லாங்காக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளால் வந்துட்டு என்னென்னா இடையில பிரேக் பண்ணுவோம். இது ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 6 டேஸ் தான் 5 டேஸ் தான் அப்படிங்கிறதுனால. ஸோ அதோட அப்டேட்ஸ்லாம் என்னங்கிறது என்னோடய அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன்.